வணக்கம் வணக்கம் சுரேகா சுரேஷ். ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க. சார் சுரேஷுங்களா? சார் நான் இந்த மாதிரி கார்த்தி பேசுறேன் சார். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா கால் வர மாட்டேங்குது சார். என்ன பண்ணேன்னே தெரிய மாட்டேங்குது. மொபைல் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஓகே. கால் வர மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். நீங்கள் எதுவும் வர கார்லாம் எங்கிட்ட மாற்றி விட்றீங்களா? சார் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வராதுங்களா உங்களுக்கு? என்னது? அந்த மாதிரிலாம் வரது வாய்ப்பு இல்லைங்களா சார்? இல்ல ஏதோ யாரோ உள்ள இருந்து என்னமோ வேலை பண்றேன். இங்க என்னன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா பேசப்ப உங்க கால் வந்து மாற்றப்பட்டுள்ளது. ஐயா எவனா உள்ள என்னமோ ஏதோ எனக்கு ஏற்கனவே எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை. யாரோ என் நம்பரை என்னமோ பண்றாங்க. அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. இதே நம்பருங்களா வேற நம்பருங்களா? இந்த நம்பருக்கு தான். இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணா கால் போக மாட்டீங்களா வர மாட்டீங்களா சார்? அதாவது சார் நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. எவன் தடுக்கிறேன் அந்த நம்பரை எவனோ தடுக்கிறாங்க. லைன் மேல நின்று ஏதோ ப்ராப்ளம் பண்றாங்க. எங்க மங்களி அப்படிதான் சொன்னேன். மாப்பிள்ள இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குடா, என்னன்னு கேளுடா மாப்பிள்ள. இல்லாட்டியும் இந்த மாதிரி அமைக்கி கேட்டேன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டுரு அப்படின்னு. அது இப்ப அந்த எவனோ லைன் மேல இருக்கேன் அந்த எவனை இறக்கி விடணும். என்னமோ பண்றான். அது என்னன்னு சொல்லுங்க எனக்கு கரெக்டா. இன்கமிங் வர மாட்டீங்களா உங்களுக்கு? இன்கமிங்னா சார் உங்களுக்கு இன்கமிங் வர மாட்டீங்களா உங்களுக்கு? அதான் சார் இன்கமிங் ஒருத்தர் இருக்கானா? ஹலோ 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 சார். ஹலோ சார். இல்ல சார் இப்ப யாரோ இன்கமிங் என்னமோ இப்ப சொன்னீங்களே என்னன்னு கேக்குறேன். அவன் தான் பிரச்சனை பண்றானா? அந்த இன்கமிங்ன்றவன் தான் பிரச்சனை பண்றேன் அப்படிதானா? ஹலோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாங்களா? இல்ல சார் நீ என்ன சொல்ல வரேன்னா இப்ப எனக்கு கால் வர மாட்டேங்குது. சரிங்க. எவனா வந்து பிரச்சனை பண்றேன்னு என் பங்காளி சொன்னேன்ல. இப்ப எவன் இருக்கேன்னா இறக்கி விடுங்க. எவனா லைன்ல இருக்கான். லைன்ங்களா? ஆமா லைன் இப்ப போன் வருமாம்ல. அந்த லைன்ல எவனும் நிப்பானாம்ல. நின்றா வந்து பேச முடியாது. இது ஒரு வகையான செய்வன மாதிரி நினைக்கிறேன். அப்படிதானே? ஹலோ மணி இன்கமிங் வரலன்னா கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் எடுத்து போட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் வேணாம். ஏன்னா நம்ம வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்த கூடாது. சரியா? இப்போ வந்து அவன் அந்த இன்கமிங்ன்றவன் தான் பிரச்சனை. இப்ப அவனதான். ஹலோ நீங்க தகவல் கொடுக்க மாட்டீங்க போல. நான் செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இல்ல நீங்க செக் பண்ண கூடாது. நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா வந்து எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எங்க ஊருக்காரங்களும் பங்காளி மக்கள் ஏமாத்துறாங்க. அப்ப அவன் போய் சொன்ன கணக்கு ஆகி போச்சு பாத்தீங்களா? இப்ப இன்கமிங் எவனோ சொந்தக்காரன் தான் எவனோ இருக்கான் போல இருக்கு. அந்த இன்கமிங் ப்ராப்ளமா? ஆமாங்க. அவன் எனக்கு யாருன்னு தெரியாது சார். அந்த இன்கமிங்ன்றவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அவன் ஏவன். நீங்க இங்க பாருங்க சார். நான் இந்த கஷ்டமா இருக்கு எனக்கு. சரியா? வீட்டுல ஏற்கனவே பிரச்சனை சார். எங்க அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு. ஏன்னா இப்ப இந்த சமயத்துல வந்து இந்த இன்கமிங் உள்ள வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறேன் போல இருக்கு. எவ்வளவு சங்கடம் தெரியுமா? நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நேற்று ஃபுல்லா சரக்கு அடிச்சு என்னன்னா பேசாம இருக்கு சார். சொல்லதான் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு சார். ஒரு நிமிஷம் இப்ப பாத்தீங்களா இந்த பத்தி சொல்லிட்டீங்க பாத்தீங்கன்னா லைன்ல இந்த லைன்ல தான் அவன் உட்காந்துருக்கான். அந்த லைன்ல தான் அவனை இறக்கி விடணும். அந்த இன்கமிங்ன்றவனை. இதை நீங்க கரெக்டா தகவலை கொடுங்க. இப்ப நீங்களும் சொல்றீங்க. அப்ப நீங்களும் என்ன ஏமாத்துறீங்க. அப்படித்தானே சார்? சுரேஷ் சார் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். எதுனாலும் பரவாயில்ல சார். சும்மா சொல்லுங்க சார்.